வணக்கம். ஆமாம், அவங்க 2 நாளுக்கு முன்னாடி அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அதை நம்ம இந்த வலைதளங்களில் தான் அதை நம்ம பார்த்தோம். அந்த கைது செய்யப்பட்டது இப்போ காவல்துறை அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து காவல்துறை அதிகாரிகளாக செயல்படுற மாதிரி தெரியல. இந்த கீழே இருக்கிற காவல்துறையெல்லாம் இந்த கட்சியோட ஒன்றிய செயலாளர் மாதிரியும், மேல் மட்டத்தில் இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரியெல்லாம் அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் மாதிரியும், இப்படி தான் வந்து காவல்துறை இன்னைக்கு அரசாங்கத்துடைய முழு ஏவல் துறையாக ஆகிப்போச்சு தான் நம்ம சொல்லணும். அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அப்படி தான் இந்த அரசாட்சி. ஒரு முதலமைச்சர் கையில் அதிகாரம் இருக்குதா இல்லை காவல்துறை கையில் அதிகாரம் இருக்குதா அப்படின்றது வந்து இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இங்கே நிற்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிறிய பதிவு, அதை தம்பிங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரி, திருச்சி காவல்துறை அதிகாரியை வந்து வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அந்த பதிவு வந்துட்டு இந்த காவல்துறை அவங்க என்ன பதிவு போட்டாங்களோ அதுக்கு சட்ட பிரகாரம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கான நடவடிக்கை அவங்க வந்து தாராளமாக எடுக்கலாம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம், அவங்கள கைது பண்ணலாம், அவங்கள வந்து சிறையில் அடைக்கலாம். அதுக்கான தண்டனையை வந்து அவங்க நீதிமன்றம் மூலமாக இவங்களுக்கு பல அதிகாரங்கள் இருக்குது. தவறு செஞ்சானா அவனை தண்டிக்கிறதுக்கு பல வகையான வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றி இவங்க வந்து பண்ணாங்கன்னா ஒரு நியாயமான காவல்துறை, நியாயமான அரசு இங்கே செயல்படுது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் அந்த தம்பிகளை கைது பண்ணுறதுக்கு நம்முடைய உச்ச நீதிமன்றம் வந்து மிகப்பெரிய வழிகாட்டுதல்களை இந்த காவல்துறைக்குன்னே அந்த வழிகாட்டுதல்களை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, ஏன்னா இந்த காவல்துறை இப்படி தான் செயல்படுறாங்கன்ற காரணத்தால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு 25 கட்டளைகள் 26 கட்டளைகள் வந்து போட்டாங்க. அதில் வந்து இந்த ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபரை கைது செய்ய வேண்டும் என்றால் இந்த வழிகளையெல்லாம் இன்னென்ன வழிகளையெல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து அந்த வழிவகைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்குது. அந்த வழிகாட்டுதல்களை அவங்க வந்து எல்லா காவல் நிலையங்களிலும் ஒரு பெயர் பலகை எழுதி இந்தந்த வழிகாட்டுதல் குற்றவாளியை வந்து கைது செய்யும் போது காவல்துறை பின்பற்றும் அப்படின்னு அதெல்லாம் எழுதி வைப்பாங்க. இதை நாங்கள் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது எல்லா காவல்துறையிலும் இருக்கோம். அதை பார்ப்போம், காவல்துறை இந்த வழிகாட்டுதல் இப்படி தான் நடக்கணும் அப்படின்றத. ஆனால் அதன் பிறகு நாளாக அந்த பெயர் பலகை ஒவ்வொரு காவல் நிலையமாக காணாமல் போயிடுச்சு. இப்போ எந்த காவல்துறை நிலையத்தில் போய் பார்த்தாலும் அந்த வழிகாட்டுதல் முறை நெறிமுறைகள் எதுவும் அங்கே இல்லை. அதை நாங்கள் வந்துட்டு எங்களுடைய நீதிபதிகளோட சில மீட்டிங் போடுவாங்க. அதில் வந்து நாங்கள் சொல்கிறது உண்டு, இலவச சட்ட பணிகள்னு ஒரு கருத்து இருக்குது. அதன்படி காவல் நிலையத்தில் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி இன்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வச்சிருக்கிறாங்க. இதை வந்து நீதிமன்ற நடுவர் நீதிபதிகள் இருக்கிறாங்க, கீழே குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறாங்க. அவங்க போய் அந்த காவல்துறைகளை நிலையங்களெல்லாம் வந்து அவங்க பார்வையிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறையோ 15 நாட்களுக்கு ஒரு முறையோ போய் அங்கே இருக்கிற கைதிகள் எப்படி அடைச்சிருக்கிறாங்க பார்ப்பாங்க. அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் அங்கே இருக்குதான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சில நாளில் அவங்களும் அதை வந்து கவனிக்காமட்டாலும் நாங்களே வந்து சில சமயத்தில் அந்த நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் மீட்டிங்கில் நாங்கள் பேசியிருக்கிறோம். இதை வந்து நீங்கள் வந்து அம்மா இல்லை ஐயாவோ யாராவது எங்களுக்கு நீதிபதிகள் வந்தாங்கன்னா நீங்கள் இந்த காவல்துறையில் போகும்போது இந்த வழிகாட்டுதல் இதெல்லாம் அங்கே போடலை, அது நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். அது பிறகு அவங்க போவாங்க, அதை பார்த்து அதையும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அனைத்தையும் மீறி அந்த காவல்துறை அந்த அந்த பலகைகளை வழிகாட்டுதல் பலகைகளை அங்கே இல்லை வைக்கிறது இல்லை. ஆமாம், நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் அங்கே போய் சிறைச்சாலையில் போய் பார்த்துருக்குறாங்க. அந்த அவங்க பாதிக்கப்பட்ட தம்பிகளை வந்து அன்னைக்கு கொண்டு போன காவல்துறை போலீஸ் வந்து அவங்கள வந்து ஒரு இரவு முழுக்க கண்ணை கட்டியிருக்கிறாங்க. கண்ணை கட்டி, அதாவது கருப்பு துணியில் கண்ணை கட்டி ஒரு இரவு முழுக்க அவங்கள வந்து தடி கொண்டு தாக்கியிருக்கிறாங்க. அதாவது
எப்படி சொல்லணும்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தூத்துக்குடியில் இந்த போஸ் அப்பாவும் மகனும் வந்து கைது செஞ்சு போலீஸ் ஏதோ அவமரியாதையாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் அதில் காவல் நிலையத்தில் வச்சு அவங்கள எந்த வகையில் தாக்க முடியுமோ அந்த வகையில் தாக்கி அவங்க 2 பேரும் அப்பா பையனுங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த வழக்கில் நீதிமன்றம் அந்த வழக்கை தானாக கையில் எடுத்து அதை விசாரணை செஞ்சு அதில் என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது, இந்த தாக்குதல் எப்படி நடந்தது, இதனுடைய வழிமுறைகளை ஏன் யாரும் பின்பற்றலை அப்படின்னு பல, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்டவர் விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டால் அந்த குற்றவாளி விசாரணைக்கு கொண்டு செல்லப்படும் முன்பு இந்தந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அந்த விதிமுறையில் இருக்குது இல்லையா. அந்த விதிமுறைப்படி குற்றவாளியை அழைத்துட்டு போகும்போது அவங்களை வந்து அவங்க வீட்டில் வந்து யார் உறவினர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தகவல் கொடுக்கணும். இந்த குற்றம் சுமத்தப்பட்டவரை நபரை நாங்கள் வந்து விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறோம், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும். ஆனால் அதுபோல் இந்த வழக்கில் அந்த மாதிரி எதுவும் பின்பற்றப்படவே இல்லை. அதே போல் குற்றவாளி எங்கே கொண்டு போகிறாங்களோ அந்த கொண்டு போன குற்றவாளியை எங்கு கொண்டு போய் விசாரிக்கிறாங்க என்ற தகவலை வந்து தெளிவாக வந்து அவங்க சம்பந்தப்பட்ட நபருக்கு சொல்லணும். ஆனால் இந்த வழக்கில் அதையும் வந்து அவங்க யாருக்கும் வந்து சொல்லலை. அவங்க போய் காவல் நிலையத்தில் பார்க்குறாங்க உறவினர்கள், அந்த காவல் நிலையத்தில் அவங்க இல்லை. ஆனால் வேறு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி பேசும்போது வேறு ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்குறாங்க, அவங்க விசாரணை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க விசாரணை பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை வெளியே இருந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு வராங்க. ஆனால் அவங்கள அன்றைக்கு இரவு வந்து கைது செஞ்சு கூப்பிட்டு போகும்போது தான் தெரியுது, அவங்க பார்க்கும்போது அவங்கள வந்து மிக பலமான தாக்குதலை நடத்தி அவங்களுக்கு கை கால் இது எல்லாம் வந்து அடித்து வீக்கமாகி தடி கொண்டு தாக்கலாம் அவங்களால நடக்க முடியாமல் நொண்டி நடக்கிறாங்க. கண்டிப்பாக அதை விசாரிக்கணும். அதை தான் இப்போ நான் சொன்னேன். இந்த தூத்துக்குடி வழக்கில் இந்த கேள்வியெல்லாம் உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க. அந்த உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டல் படி அன்னைக்கு உயர் நீதிமன்றம் இந்த கேள்வியெல்லாம் அந்த காவல்துறையை அன்றைக்கி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் கொண்டு போனீங்க, நீங்கள் கொண்டு போய் அதை இது தாக்கினீங்க இல்லையா, அவங்கள கொண்டு போய் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தணும். அதாவது கைது செய்யப்படுற நபர் நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படின்னு போய் அவங்கள வந்து மருத்துவ பரிசோதனை செஞ்சு அரசு மருத்துவமனை தான் கூப்பிட்டு போனோம். தனியார் மருத்துவமனைலாம் இல்லை, அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனையை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் மருத்துவர்கிட்ட காமிச்சு அவங்கக்கிட்ட வந்து சான்றிதழ் வாங்கணும், இவர் நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒன்று வாங்கணும். ஆனால் இந்த வழக்கு அந்த வழக்கில் எப்படி பின்பற்றப்படவில்லையோ அதே மாதிரி மருத்துவர்கள் இந்த வழக்கிலையும் அதை பின்பற்றலைன்றது தான் இங்கே மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தின் உச்சம். இது பலமாக தாக்கியிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, காலு நொன்ற அளவுக்கு உடம்பு முழுக்க காயம், கை காலெல்லாம் காயம், எல்லா இடத்துலையும் காயம். ஒரு இரவு முழுக்க தாக்கினாங்கன்னா ஒருத்தர் உடம்பு எப்படி இருக்கும்? அப்போ அது மருத்துவருக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு வழக்கில் என் மீது ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு, நான் அடிச்சிட்டேன், என் மீது புகார் கொடுக்குறாரு அப்படின்னா அவரை கொண்டு போய் காவல்துறை வந்து மருத்துவமனையில் சேர்க்கும், இவர் வந்து அடிச்சிருக்கிறாங்க, காயப்பட்டுருக்காருன்னு. அப்போ ஒரு சிறு காயம் இருந்தாலே, இங்கே மேலே ஏதாவது ஒரு சிராய்ப்பு காயம் இருந்தாலோ இல்லை ஒரு சின்ன ரத்த கட்டு மாதிரி ஏதாவது இருந்தாலோ, சின்ன ஏதாவது ரத்தம் ஏதாவது வர மாதிரி லேசாக இருந்தாலோ அவங்கள வந்து உள்நோயாளியாக சேர்த்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கணும். அப்போ உள்நோயாக அங்கே அனுமதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த வழக்கில் இவங்கள வந்து இவ்வளவு காயப்பட்டிருக்கிறாங்க. இதை மருத்துவ பரிசோதனை செய்த அந்த மருத்துவர்கள் அவங்க காயத்தை பரிசோதனை செஞ்சு அவங்க வந்து இவங்க வந்து பலமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்க சிறையில் அடைக்கப்படக்கூடிய நிலையில் இவங்க இல்லை, அதனால் இவங்க வந்து இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படணும் அப்படின்றத அவங்க மருத்துவர்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் என்னன்னா இந்த மாதிரி நம்ம காவல்துறை போடப்படுற வழக்கில், ஏன்னா இதனுடைய புகாரே வந்து போலீஸ் அதாவது திருச்சி மாவட்ட காவல்துறை தான் இந்த புகாரை மேலதிகாரி கொடுக்குறாங்க. அதை காவல்துறை கீழே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளே அதை பதிவு பண்ணுறாங்க. அதனால் அவங்க மருத்துவர்கள் என்னன்னா காவல்துறை வழக்கு இது அப்படின்றதால இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. என்னன்னா அது எந்த சட்டம் வந்து அனைவருக்கும் பொதுவானது.
யாருக்கு சாதாரண ஒரு குடிமகனுக்கு என்ன சட்டம், எப்படி அவனுக்கு வந்து சட்டமோ அதே தான் காவல்துறையாக இருந்தாலும் சரி, ஏவல் துறையாக இருந்தாலும் சரி, இல்லை அரசாட்சியில் உச்சத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசாட்சியில் உட்கார்ந்து இருக்கிற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, முதலமைச்சரே இருந்தாலும் அவங்களுக்கும் சட்டம் ஒன்று தானே. அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்கள் மருத்துவர் என்ன பண்ணணும்னா, ஓட்டை கொண்டு வந்த வழக்கு காவல்துறையாக போட்டிருந்தாலும் அந்த காயத்துக்கு வந்து சரியான சிகிச்சை கொடுக்க வேண்டியது அந்த மருத்துவருடைய கடமை. ஆனால் இந்த இடத்துல அந்த வழக்கில் எப்படி தவறுனாங்களோ அதே மாதிரி இந்த வழக்கிலையும் இந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க தவறி இருக்கிறார்கள். இதே முதல் தப்பு. அது சிகிச்சை அளிக்காமல் அவங்களுக்கு வந்து சரியான நிலையில் இருக்கிறாருன்னு கொண்டு வந்து அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்து இந்த காவல்துறை கொண்டு போய் நீதிமன்ற நடுவர் அவர்கிட்ட சிறைப்படுத்துறதுக்காக கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போகும்போது இதுலையும் அதே தான். அதாவது இந்த ரெண்டு வழக்கையும் வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னாவே தெளிவாக தெரியும். அந்த வழக்கில் அப்படி தான் அந்த ரெண்டு பேரையும் கூட்டு போகிறாங்க, அப்பாவையும் மகனையும் கூட்டு போய் அந்த நீதிபதியிடம் முறை கொடுத்து கைது பண்ணுறதுக்கான வாரண்ட்டை வாங்குறதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த நீதிபதி வந்து எதையுமே கேட்கல, கொண்டு வந்திருக்கிறீங்களா வாங்க 15 நாள் காவல் அப்படின்னு காவல் கொடுத்து இந்தாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனால் இது வந்து மிகப்பெரிய தவறு. நீதிபதிக்கென்று பல கடமைகள் இருக்குது. ஒரு குற்றவாளியை குற்றம் சுமத்தப்பட்டவரை காவல்துறை கொண்டு வந்தாங்கன்னா அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் வந்து போலீஸ் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க, இந்த வழக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கணும். இந்த வழக்கு என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்களா அப்படின்னு முதல்ல கேட்கணும். ஏன்னா அவர் மேலே போடுறது என்ன குற்றம் என்னன்றது அவருக்கு தெரியாது. அதை வந்து காவல்துறை சொன்னாங்களான்றதை வந்து நீதிபதி வந்து கேட்கணும், உங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்களா அப்படின்னு கேட்கணும். அப்போ வந்து அவங்க தெரியும் தெரியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, அவங்க கொண்டு வந்தாங்களே உங்களை மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது படுத்தினாங்களா இல்லையான்றதான் அவர் அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் சொல்லணும். அதே போல உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்கணும். அது முக்கியமான கேள்வி. ஒருவரை சிறைப்படுத்துவதற்கு முன்னாடி கைது வாரண்ட் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காயம் ஏதாவது இருக்கிறதான்னு கேட்கணும். அப்படிதான் கேட்டுதான் அதை வந்து பதிவு பண்ணணும். காயம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டிப்பாக அதில் பதிவு பண்ணணும். அதுபோல இந்த வழக்கிலும் அது இரவு நேரம் அந்த சிறைப்படுத்த கைது வாரண்ட்டு கொடுத்த நீதிபதி இதுலேயும் அந்த கேள்வியை வந்து கேட்காம விட்டாங்க. அப்போ நம்முடைய கட்சி தோழர்கள் அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் அந்த நேரத்தில் இரவு நேரத்துலையும் ஒரு 5 பேர் அங்கே போய் அந்த நீதிபதியிடம் முறையிடத்துக்காக போகிறாங்க. போகும்போது காவல்துறை தடுக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க. அதாவது இவங்க ஒரு வழிகாட்டுதலையும் பின்பற்றலை. குற்றவாளிக்கு எப்படி வந்து குடும்பத்துக்கு சொல்லணும்னு பின்பற்றலை, மருத்துவத்துக்கு கொண்டு போகும்போது அங்கே என்ன நெறிமுறையை பின்பற்றணும் பின்பற்றலை, நீதித்துறை நீதிபதியிடம் கொண்டு போய் கொடுக்கும்போது எதை பின்பற்றணும் அதையும் பின்பற்றலை. அங்கே கைது செய்யும் போது அவருடைய வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக அனுமதிக்கப்பட வேண்டும். ஏன்னு கேட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுவதற்கு வழக்கறிஞர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுக்காக தான் வழக்கறிஞர்களை அவங்க வந்து நியமிக்கிறாங்க. அந்த வகையில் அந்த வழக்கறிஞர்கள் அங்கே போய் அவங்கக்கிட்ட ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எடுத்து உரைக்கிறதுக்கு அங்கே அனுமதிக்கணும். ஆனால் காவல்துறை வழக்கறிஞர்களை போனால் நம்ம வந்து சிக்கல் ஏற்பட்டுறனால உங்களெல்லாம் நாங்கள் உள்ளே அங்கே அனுப்ப முடியாதுங்க, அங்கே நீதிபதிக்கெலாம் அனுப்ப முடியாது, இங்கே தடுக்கிறாங்க. அதையும் மீறி நம்முடைய வழக்கறிஞர்கள் வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டு நேராக போயிருக்கிறாங்க. அவங்க கைது பண்ணி வாரண்ட்டு பிறப்பிச்சதுக்கு முன்னே இவங்க சத்தம் கேட்டு அவங்க வெளியே வராங்க. என்ன சத்தம் போடுறீங்க அப்படின்னு நீதிபதி, ஆமாம் அந்த கைது வாரண்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த நீதிபதி, அவங்க வந்து மறுபடியும் வெளியே வராங்க. வீட்டிலேருந்து வெளியே வந்து என்ன அங்கே சத்தம் எதுக்காக? அப்போ வந்து நம்ம சொல்கிறாங்க, அம்மா இது மாதிரி வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க, நேற்று முழுக்க அவங்கள வந்து அடிச்சிருக்கிறாங்க, அடித்ததுனால பல விதத்தில் காயம் ஏற்பட்டிருக்குது, நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கல, அதனால் அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு வந்து எடுத்துருங்கன்னு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்படியா, சரி வாங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கொடுத்த அந்த கொடுக்கப்பட்ட வாரண்ட்டு அந்த ரிமாண்ட் பேப்பரு கைது செய்யப்பட்ட பேப்பரெல்லாம் வாங்கி மறுபடியும் அவங்க வந்து அதை அவங்கள கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு 2வது முறையாக அவங்கள வந்து வழக்கறிஞர்கள் சொன்னதுக்கப்புறம் கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க தயங்குறாங்க,
அடிப்பட்டவங்க மறுபடியும் நம்மளை போலீஸ் அடிப்பாங்களோ, மறுபடியும் நம்மளை வந்து காயப்படுத்துவாங்கன்னு பயம் அவங்களுக்குள்ள இருக்கிறதால தயங்குறாங்க. அப்போ நம்ம வழக்கறிஞர்கள், நீ ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ தைரியமாக சொல்லுங்கள், என்ன நடந்ததோ அதை சொல்லுங்கள், பொய் சொல்ல வேணான்னு சொன்னதோடனே, ஆமாம், எங்களை வந்து இரவு முழுக்க கருப்பு துணியை கண்ணில் கட்டிட்டு எங்களை வந்து எந்த போலீஸ் யார் அடிக்கிறாங்கன்னு தெரியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக கண்ணில் கருப்பு துணியை கட்டி எங்களை தடி கொண்டு தூங்க விடாமல் நேற்று இரவு முழுக்க நாங்கள் தூங்கவே இல்லை, இரவு முழுக்க தூங்காமல் எங்களை அடித்தாங்க அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு காயம் ஏற்பட்டுதான்னு கேட்டோன்னா அப்போ அந்த காயத்தெல்லாம் காமிக்கிறாங்க. இங்கே காலில் அடிச்சு இது பண்ணாங்க, இந்த காலில் அடிச்சு பண்ணாங்க, கை உடம்பு இதெல்லாம் வந்து பலவிதமான காயங்களை காட்டோன்னு அந்த காயங்கள்லாம் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணி அப்போது நம்முடைய வழக்கறிஞர்கள் இவங்க வந்து இப்போ வந்து நடக்க முடியாமல் நடந்து வந்தாங்க, காவல்துறை அதை மறைச்சவங்களை கூப்பிட்டு வந்தாங்க, அதனால் இவங்களை வந்து நாங்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது காவல்துறை இல்லை, நாங்கள் வந்து மருத்துவம் பார்க்குறதுக்கு சிறையில் வந்து மருத்துவமனை இருக்குது, நாங்கள் அங்கே கொண்டு போய் பார்த்துக்குறோம், நாங்கள் அதை சொல்லி நாங்கள் சேர்த்து மருத்துவம் கொடுக்க சொல்கிறேன்னு இவங்க சொன்னதால் அவங்க வந்து சரி கண்டிப்பாக நீங்கள் மருத்துவம் போனவொடனே மருத்துவமனையில் கொண்டு போய் அவங்கள அனுமதித்து மருத்துவம் பார்க்கன்னு கொடுக்குறாங்க. ஆனால் இன்று வரை அவர்களுக்கு எந்த விதமான மருத்துவமும் சிறைச்சாலையில் கொடுக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. அடிப்பட்ட தம்பிங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கு தான் உள்ள போனோம். ஏன்னா சிறைச்சாலையில் இருக்கிற மருத்துவமனை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மருத்துவமனை தான் அது, அதான் முதலுதவி சொல்லாங்க இல்லையா, முதலுதவி மருத்துவமனை தான் அது. அங்கே வந்து பெரிய பெரிய காயத்துக்கு இதெல்லாம் வந்து உள்ள எலும்பு உடஞ்சி இருக்குதா, இல்லை நரம்புகள் வந்து வீங்கி இருக்குதா, நரம்புகள் வந்து புடைச்சிருக்குதா என்றதெல்லாம் வந்து அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து அரசு பொது மருத்துவமனைக்கு போனால் தான் பார்க்க முடியும். ஆனால் அங்கே எதையும் பண்ணாமல் எந்த மருத்துவம் கொடுக்காம அவங்கள வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அது கேட்டால் போய் நம்ம உறவினர்கள் போய் மறுநாள் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே வந்து சிகிச்சையெல்லாம் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு எந்த சிகிச்சையும் கொடுக்கல, எங்களுக்கு ஏதோ ஒரு ஆயில்மெண்ட் போட்டு தடவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில்மெண்ட் இது கொடுத்தாங்க, அவ்வளோதான், இதுதான் அங்கே கொடுத்த மருத்துவம். இந்த மருத்துவம் எந்த வகையில் பாதிக்கப்பட்ட அந்த குற்றம் சுமத்தப்பட்ட தம்பிகளுக்கு உதவும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இதற்கு வந்து தீர்வு நாம் முறையாக உயர்நீதிமன்றத்திலேயோ அல்லது சென்னை உயர்நீதிமன்றமோ இல்லை மதுரை உயர்நீதிமன்றத்திலேயோ திருச்சியில் இருக்கிற நம்முடைய கட்சி வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கை போட்டு அவங்க தாக்கப்பட்டதை கொண்டு வந்து மனு செய்து அங்கே உயர்நீதிமன்றத்தில் அவங்கள நேர்காணல் நடத்த வேண்டும். நடத்தினாதான் இதனுடைய உண்மைகள் இதில் தெரியும். ஏன்னா அப்படிதான் அந்த வழக்கில் நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே தூத்துக்குடி நெல்லையில் நடந்தது, தந்தையும் மகனும் போஸ் அவங்க அந்த வழக்கில் அதே ஒரு நிலைமை இந்த வழக்கில் இருக்குது. இதை வந்து நாம் நீதிமன்றத்தில் முறையிட்டு அவங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் தேடித்தர வேண்டிய காலகட்டாயத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அதை செய்ய அவங்க முடியலைன்னா நாளைக்கு இந்த காவல்துறை இதே வழக்கு நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வரும்போது அதில் யாரெல்லாம் அந்த வழக்கை பதிவு செஞ்சாங்களோ, யாரெல்லாம் அதில் வந்து சாட்சியங்களாக சொல்லியிருக்கிறாங்களோ, எந்த அதிகாரி அந்த குற்றப்பத்திரிகை செய்திருக்கிறாரோ அந்த அதிகாரி கண்டிப்பாக நீதிமன்றத்தில் வந்து இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏன்னா அன்னைக்கு வந்து கேள்விகள் கேட்க போகிறது நம்முடைய வழக்கறிஞர்கள், அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. அதனால் அரசாங்கம் இந்த போன்ற தவறுகளை நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த திராவிட மாடல் அரசின் கடமை. ஆனால் திராவிட மாடல் அரசு காவல்துறையை ஏவிவிடும் ஏவல் அரசாக இருக்கிறதே தவிர இது மக்களை பாதுகாக்கிற அரசாக இல்லை. இந்த காவல்துறை அதிகாரிங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண செய்தி வந்து இப்போ இதில் போடுறான், ட்விட்டரில் பதிவு செய்கிறாங்க, அந்த செய்தி இது ஒரு செய்தி தான். இதுக்கான தண்டனை என்ன வழக்கெல்லாம் வந்து இதில் தாராளமாக சட்டத்தில் இருக்குது. நீங்கள் அதை போட்டாலே போதும். இதை விட்டுடுறீங்க, கஞ்சா கடத்துறான் அவனையெல்லாம் விட்டுறீங்க, ஊழல் பண்ணிட்டு கோடி கோடியாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அவனெல்லாம் விட்டுறீங்க, படுகொலையை வந்து பட்டப்பகலில் 20 பேர் செஞ்சு படுகொலையை பண்ணுறான் அவனையெல்லாம் விட்டுறீங்க. இப்படி பல வகையான திருடுறான், கனிம வளங்களை திருடுறான். இவனையெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லாத இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை
நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒரு சின்ன பதிவு போட்டு விட்டார்கள் என்று இரவில் கொண்டு போய் அவர்களை கண்ணை கட்டி தாக்குவது என்பது இது அநாகரிகத்தின் உச்சம் சொல்லலாம். இது அதிகார வரம்பு மீறல் அப்படின்னு சொல்லலாம். இது அரசாங்கத்தின் அத்துமீறிய செயல். இதை கேட்க வேண்டிய முதலமைச்சர் கேட்காமல் இருந்தால் இதை விட பெரிய கேவலம் தமிழ்நாடு அரசுக்கு எந்தவித இதுவும் இல்லை அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்.